அதிபர் சேவையின் மிக முக்கியமான சவால் ஒரு பாடசாலையின் கல்வி வீழ்ச்சியை தடுத்து நிறுத்துவது. வணக்கம். இன்று நாம் பார்க்கப் போகும் கேஸ் ஸ்டடி உங்கள் தலைமைத்துவத்தின் ஆளுமையை சோதிக்கப் போகிறது. தொடர்ச்சியாக 3 ஆண்டுகளாக பெறுபேறுகள் குறையும் ஒரு பாடசாலை. மாற்றத்தை விரும்பாத மூத்த ஆசிரியர்கள். பாடசாலையை விட ரியூஷன் நிலையங்களை நம்பும் மாணவர்கள். இது பல பாடசாலைகளில் நாம் காணும் நிதர்சனமான உண்மை. இங்கே ஒரு அதிபராக உங்கள் பங்கு என்ன? அதிகாரத்தை பயன்படுத்தி ஆசிரியர்களை கட்டுப்படுத்துவதா, அல்லது நவீன தொழில்நுட்பத்தை புகுத்தி மாற்றத்தை உருவாக்குவதா? அனுபவத்திற்கும் நவீனத்திற்கும் இடையிலான இந்த போராட்டத்தில் கல்வி தரத்தை மீண்டும் உயர்த்துவதற்கான சக்சஸ் ஃபார்முலா என்ன? இதற்கான விடயதானங்களை இப்போது விரிவாக பார்ப்போம். அதிபர் பரீட்சைக்கான மாதிரி கேஸ் ஸ்டடி. கேஸ் ஸ்டடி வினா, கல்வித்தர மேம்பாடு மற்றும் ஆசிரியர் செயல்திறன். சூழ்நிலை: நீங்கள் கொழும்பிற்கு வெளியே உள்ள ஒரு பிரபலமான, ஆனால் அண்மை காலமாக தரவரிசையில் பின்னுக்கு தள்ளப்படும் பாடசாலையின் அதிபர். கைப்பொத்த சாதாரண தர பரீட்சையின் பெறுபேறுகள் கடந்த 3 ஆண்டுகளாக படிப்படியாக குறைந்து வருகின்றன. பிரதான சவால்கள்: ஆசிரியர் செயல்திறன். கணிதம் மற்றும் விஞ்ஞான பாடங்களை போதிக்கும் சிரேஷ்ட ஆசிரியர்கள் இருவர் கடந்த 15 ஆண்டுகளாக ஒரே விதமான கற்பித்தல் முறைகளையே பின்பற்றுகிறார்கள். இவர்களின் கற்பித்தல் மிகவும் சலிப்பூட்டுவதாகவும் மாணவர்களை ஈர்க்க தவறிவிட்டதாகவும் மாணவர்கள் இரகசியமாக குறை கூறுகிறார்கள். புதிய முயற்சிகளுக்கு எதிர்ப்பு. புதிய கற்பித்தல் முறைகள், உதாரணமாக ஐசிடி ஒருங்கிணைந்த கற்றல் அல்லது தொழில்முறை அபிவிருத்தி பயிற்சிக்கு ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட், இந்த சிரேஷ்ட ஆசிரியர்கள் ஆர்வம் காட்டுவதில்லை. எங்கள் காலத்தில் இப்படியேதான் கற்பித்தோம், இப்போதுதான் பாடசாலை தரம் குறைகிறது என்று நிர்வாகத்தின் மீது பழி போடுகிறார்கள். மாணவர் மனப்பான்மை. பெறுபேறுகள் குறைந்ததால் பாடசாலையின் மீது நம்பிக்கை இழந்துள்ள மாணவர்கள் மாலை நேர கல்விக்காக வெளியில் உள்ள பிரைவேட் ரியூஷன் நிலையங்களை நாடத் தொடங்கியுள்ளனர். பாடசாலை வகுப்புகளில் அவர்களின் ஈடுபாடு குறைந்துள்ளது. அதிபர் என்ற முறையில் நீங்கள் இந்த சூழ்நிலையை எவ்வாறு கையாண்டு ஆசிரியர்களின் எதிர்ப்பு மனப்பான்மையை தகர்த்து கற்பித்தல் தரத்தை மேம்படுத்தி பாடசாலையின் கல்வி தரத்தை 3 ஆண்டுகளுக்குள் மீண்டும் உயர்நிலைக்கு கொண்டு வருவீர்கள்? மாதிரி விடை: கேஸ் ஸ்டடி பகுப்பாய்வு மற்றும் தீர்வு திட்டம். இந்த கேஸ் ஸ்டடி அதிபர் ஒருவரின் தலைமைத்துவம், மனிதவள மேம்பாடு, செயல்திறன் மதிப்பீடு மற்றும் மூலோபாய திட்டமிடல் ஆகியவற்றில் உள்ள திறன்களை பரிசோதிக்கிறது. படி 1: உடனடி ஆய்வு மற்றும் அடையாளம் காணல். தரவு பகுப்பாய்வு. கடந்த 3 ஆண்டுகளின் பரீட்சை பெறுபேறுகள் பாடவாரியாகவும் ஆசிரியர் வாரியாகவும் வெற்றி விகிதம் மற்றும் சித்தி வீதம் ஆழமாக பகுப்பாய்வு செய்யப்படும். அத்துடன் மாணவர்களின் வருகை பதிவேடுகள், கற்பித்தல் பதிவேடுகள் மற்றும் மாணவர்களின் இரகசிய கருத்துக்கள் ஆகியவை ஆய்வு செய்யப்படும். ஆசிரியர்களுடன் தனிப்பட்ட கலந்துரையாடல். பிரச்சினைக்குரிய சிரேஷ்ட ஆசிரியர்களை அழைத்து தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேசுதல். அவர்களின் நீண்டகால சேவையை பாராட்டி பாடசாலையின் வீழ்ச்சியால் அவர்கள் படும் வேதனையை பகிர்ந்து கொண்டு புதிய தீர்வுகளை காண அவர்களை பங்காளியாக இணைத்துக் கொள்ளுதல். படி 2: ஆசிரியர் செயல்திறனை மேம்படுத்துதல் மற்றும் எதிர்ப்பு மனப்பான்மையை கையாளுதல். செயல்திறன் மதிப்பீட்டு திட்டம். பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல். சோகஸ்மெய்லி அதிபரின் தலைமையில் ஒரு நியாயமான மற்றும் வெளிப்படையான ஆசிரியர் செயல்திறன் மதிப்பீட்டு முறையை அறிமுகப்படுத்துல். இது வெறுமனே குறை காண்பதற்கு அல்லாமல் வளரும் வாய்ப்புகளை growth opportunities அடையாளம் காண பயன்படுத்தப்படும். கட்டாய மற்றும் இலக்கு சார்ந்த பயிற்சி. குறிப்பிட்ட ஆசிரியர்கள் கணிதம், விஞ்ஞானம் மற்றும் இளைய ஆசிரியர்களை இலக்காக கொண்டு புதிய வெற்றிகரமான கற்பித்தல் முறைகள் ஆக்டிவ் லர்னிங், ஃபிளிப்ட் கிளாஸ்ரூம் குறித்து கட்டாயமான தொழில்முறை அபிவிருத்தி பயிற்சி பட்டறைகளை PD ஏற்பாடு செய்தல். சிரேஷ்ட ஆசிரியர்களின் அனுபவங்களை இளைய ஆசிரியர்களுடன் பகிர ஒரு மென்டோர் பாத்திரத்தை அவர்களுக்கு வழங்குதல். ஆசிரியர் பரிமாற்ற திட்டம். ஒரு குறுகிய காலத்திற்கு அதே துறையில் சிறந்த பெறுபேறுகளை பெற்றுள்ள அருகிலுள்ள பாடசாலைகளின் ஆசிரியர்கள் வந்து இங்கே கற்பிக்க அல்லது சிறந்த பாடசாலைகளுக்கு இந்த சிரேஷ்ட ஆசிரியர்களை பார்வையிட அனுப்ப ஏற்பாடு செய்தல். இது ஒரு புதிய கண்ணோட்டத்தை வழங்கும். படி 3: கற்பித்தல் சூழலை மாற்றுதல். என்ஹான்சிங் லேர்னிங் என்வாயரன்மெண்ட். பாடசாலை ரியூஷன் வகுப்புகள்
பாடசாலை நேரத்தில் மாணவர்களை கவரும் வகையிலும் பிரைவேட் ரியூஷனை தவிர்க்கும் வகையிலும் சிரேஷ்ட ஆசிரியர்களைக் கொண்டே மாலை அல்லது வார இறுதி நாட்களில் பாடசாலையின் மேற்பார்வையின் கீழ் பிரத்யேக பரீட்சை வழிகாட்டல் வகுப்புகளை ஆரம்பிப்பது. இதற்கு மிக குறைந்த கட்டணம் வசூலித்து ஆசிரியர்களுக்கு மேலதிக ஊக்கத்தொகை வழங்கலாம். மாணவர் ஈடுபாடு, மாணவர் சலிப்பை குறைக்க கற்றல் செயல்பாடுகளில் ICT உபகரணங்களை ஒருங்கிணைக்க இளைய ஆசிரியர்களுக்கு ஊக்கமளித்தல். மாணவர்களால் நடத்தப்படும் விஞ்ஞான கண்காட்சிகள் அல்லது கணித போட்டிகளை அறிமுகப்படுத்தல். படி 4 நீண்டகால மூலோபாய திட்டம். 3 வருட திட்ட இலக்கு கைப்பொத்த சாகித்த பரீட்சையில் சித்தி வீதத்தை அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் உதாரணமாக 25% இலிருந்து 50% ஆகஸ்ட் உயர்த்துவது போன்ற அளவிடக்கூடிய மெஷரபிள் இலக்குகளை நிர்ணயித்தல். சமூக ஈடுபாடு, பெற்றோருடன் கூட்டங்களை நடத்தி பரீட்சை பெறுபேறுகளின் உண்மையான நிலையை வெளிப்படையாக விளக்கி கல்வி தரத்தை உயர்த்த அவர்களின் உதவியை நாடுதல். பெற்றோரை மீண்டும் பாடசாலை மீது நம்பிக்கை வைக்கச் செய்தல். அங்கீகாரம், இலக்குகளை அடைந்த ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் இருவருக்கும் அதிபர், SDS மற்றும் OSA ஆகியோரால் பாராட்டு மற்றும் வெகுமதிகளை இன்சென்டிவ்ஸ் வழங்குவதற்கான வலுவான பொறிமுறையை நிறுவுதல். சுருக்கம், முடிவுரை. இந்த சூழ்நிலையில் அதிபர் வெறும் அதிகாரத்தை பயன்படுத்தாமல் மாற்றத்திற்கான முகவராக ஏஜென்ட் ஆஃப் சேஞ்ச் செயல்பட வேண்டும். ஆசிரியர்களை பழமைவாதிகளாக பார்க்காமல் திறமைகளை மீண்டும் தூண்டும் வழிகாட்டிகளாக மென்டோர்ஸ் பார்க்க வேண்டும். சரியான தரவு பகுப்பாய்வு, இலக்கு சார்ந்த பயிற்சி மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு மூலோபாய திட்டத்தின் மூலம் பாடசாலையின் கல்வி தரத்தை நிச்சயம் மீட்டெடுக்க முடியும். நண்பர்களே, இந்த கலந்துரையாடலில் இருந்து நாம் கற்றுக்கொண்ட மிக முக்கியமான பாடம் என்னவென்றால், நிர்வாகம் என்பது ஒருவரை வேலை செய்ய வைப்பதல்ல, அவரை வேலை செய்ய தூண்டுவதாகும். ஆசிரியர்களை வெறும் ஊழியர்களாக பார்க்காமல் அவர்களை மாற்றத்திற்கான வழிகாட்டிகளாக சேஞ்ச் ஏஜென்ட்ஸ் மாற்றும் போதுதான் ஒரு பாடசாலை கல்வியில் சிகரத்தை தொட முடியும். மூத்த ஆசிரியர்களின் அனுபவத்தையும் இளைய ஆசிரியர்களின் நவீன யுக்திகளையும் ஒருங்கிணைக்கும் ஒரு பாலமாக நீங்கள் இருக்க வேண்டும். அதிபர் சேவை பரீட்சையில் இவ்வாறான வினாக்களுக்கு விடையளிக்கும் போது உங்கள் பதில்களில் தொலைநோக்கு பார்வையும் விஷன், மனிதநேயமும் கலந்திருப்பதை உறுதி செய்யுங்கள். இந்த வீடியோ உங்கள் பரீட்சை தயாரிப்புக்கு உதவியாக இருந்தால் மறக்காமல் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். உங்கள் வெற்றி பயணத்தில் நான் என்றும் துணையாக இருப்பேன். நன்றி, வணக்கம்.